நெக்ஸ்ட்டு வந்து ரீஃபண்டு நான் அப்ளை பண்ணிட்டேன். இன்னும் எனக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகல. என்ன ரீஃபண்ட் அப்டேட் பத்தி சொல்லுங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்றீங்க. ஓகேங்களா? என்னன்னா இன்னும் ஆல்ரெடி 13 பாயிண்ட் ரிஜெக்ட் பண்ண மெம்பர்ஸ்க்கே நம்ம அமௌண்ட் சில பேர் வந்து வாங்கல. ஓகேங்களா? அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிட்டு இருக்க பட்சத்தில் அவங்களுக்கு அமௌண்ட் போட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இமெயில் மூலமாக அந்த ரீஃபண்ட் அப்ளை பண்ண மெம்பர்ஸ்க்கு இப்போ 1 or 2 மெம்பர்ஸ் வந்து மெயில் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு அமௌண்ட் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து விட்ரவல் ரிக்வெஸ்ட் கொடுத்த மெம்பர்ஸ்க்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கு. இன்னும் ரீஃபண்டு மெம்பர்ஸ்க்கு வந்து யாருக்குமே அமௌண்ட் போடல. நெக்ஸ்ட் வீக் மண்டேவில் இருந்து தான் அந்த ப்ராசஸ் வந்து நடக்க போகுது. மண்டேவில் இருந்து அமௌண்ட் யாருக்கெல்லாம் ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ எல்லா மெம்பர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் டீமில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து 17,000 கட்டி தான் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி சார் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஆனால் பட் எல்லோரும் அட்மின் டீம் எல்லாம் வந்து கன்சல்ட் பண்ணி அமௌண்ட் வந்து இப்போ குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா? 10,000 குறைச்சிருக்காங்க. 10,000 நம்ம பே பண்ணால் மட்டும் போதும், கூப்பன் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது சேல்ஸ் டீமில் இருக்க மெம்பர்ஸ் வந்து 10,000 இருந்தால் போதும், கூப்பன் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம். 3 மந்த் கழிச்சு நமக்கு 3,000 வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம இப்போ 10,000 பே பண்ணால் 3 மந்த் கழிச்சு நமக்கு 10 ரூபாய் வந்து நமக்கு கிடைக்க போகுது. நெக்ஸ்ட்டு வந்து இது யாரெல்லாம் ஃபஸ்ட்டு கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா ஆல்ரெடி வந்து விட்ரோல் அமௌண்ட்டு கிரெடிட் ஆன மெம்பர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகலைன்னா கிரெடிட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து விட்ரவல் ரிக்வெஸ்ட் கொடுத்ததில் 1 ரூபி அப்புறம் வந்து 100 rupees கொடுத்த மெம்பர்ஸ் விட்ரவல் ரிக்வெஸ்ட் எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ண போகிறாங்க. அதை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் உங்களோட வேலட்லேயே வந்து அது ஆட் ஆகிடும். ஓகேங்களா? அந்த அமௌண்ட் எங்கேயும் போகாது, உங்களோட வேலட்லேயே இது ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் விட்ரவல் கொடுக்கும்போது அந்த அமௌண்ட் நீங்கள் வந்து விட்ரவல் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த 1 ரூபி 100 rupeesலாம் வந்து அவங்க கேன்சல் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ரீஃபண்டில் வந்து நான் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும், வேறு பேங்க் டீட்டெயில் நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற மெம்பர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. அது வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நோட்டீஸ் போல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? யாராவது ரீஃபண்ட் அப்ளை பண்ணிட்டேன் பட் நான் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற மெம்பர்ஸ்க்கு மட்டும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. எல்லா மெம்பர்ஸ்க்கு வந்து ரீஃபண்ட் அப்ளை பண்ண மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறதுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, நான் மாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மெம்பர்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி நீங்கள் பண்ணிங்களா நீங்கள் பேங்க் டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ரீஃபண்டு கொடுத்து இவ்வளோ நாள் ஆகிடுச்சு, என்ன அமௌண்ட் கிரெடிட் ஆகலை அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இந்த டாபிக் போகுது. ஓகேங்களா? இன்னும் ரீஃபண்ட் மெம்பர்ஸ் யாருக்குமே அமௌண்ட் போட ஸ்டார்ட் பண்ணல. ஆல்ரெடி வந்து 13 பாயிண்ட் ரிஜெக்ட் பண்ணவங்க. நெக்ஸ்ட்டு வந்து இமெயில் இல்லை ரீஃபண்ட் அப்ளை பண்ண மெம்பர்ஸுக்கு வந்து அமௌண்ட் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இந்த 1 or 2 மெம்பர்ஸ் வந்து அந்த அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு தான் அமௌண்ட் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வீக்கில் மண்டேலேருந்து தான் ரீஃபண்ட் மெம்பர்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் போட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து சேல்ஸ் டீம் வந்து நான் சேஞ்ச் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ட்டு வந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்டாங்க. பட் அப்பயே சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் எஸ்பிஓ சைடில் இருந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. யாரெல்லாம் வந்து சேல்ஸ் டீமில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சேஞ்ச் பண்ணி. நெக்ஸ்ட்டு வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயனர் ஆர் கண்டென்ட் ரைட்டர் ஃப்ளாக் அண்ட் யுஆர்எல் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிற மெம்பர்ஸ், நான் வேறு யூடியூப் சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். நான் அந்த யூடியூப் சேனல் யுஆர்எல் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற மெம்பர்ஸ் வந்து நீங்கள் எந்த யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் டாஸ்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதுலேயே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் டாஸ்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? எந்த சேனலில் இப்போ பண்ணுறீங்களோ அதே சேனலில் நீங்கள் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இப்போ எந்த ஃப்ளாகில் நீங்கள் பண்ணி போட்டுட்ருக்கீங்களோ அதே மாதிரி பண்ணி போட்டுட்ருக்குங்க. ஓகேங்களா? அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்போ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எந்த இஷ்யூஸும் கிடையாது. யார் யார் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ப்ரமோஷன் டீமில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து 7,000க்கு மேலே இருந்தால் தான் நாங்கள் வந்து அமௌண்ட் பிடிப்போம், அதை பிடிச்சி ஒரு வேலட்டில் போடுவோம், அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? 7,000க்கு உள்ளே இருக்கிற மெம்பர்ஸ்க்கு வந்து யாருக்கும் அமௌண்ட் பிடிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கண்டிப்பாக ப்ரமோஷன் டீமில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ விட்ரவல் கொடுக்காத மெம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் பிடிக்கணும்னு சொல்கிறீங்க.
இன்னும் அதே மாதிரி ஆல்ரெடி விட்ரவல் வாங்கின மெம்பர்ஸ்க்கு எப்படி அமௌண்ட் பிடிப்பீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் போயிட்டுருக்கு ஓகேங்களா. அது எப்படின்னா அவங்க இதுக்கு மேலே ஒர்க் பண்ணுற அமௌண்ட்டில் இருந்து கண்டிப்பாக அவங்க பர்ச்சேஸ் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ விட்ரல் வராத மெம்பர்ஸில் வந்து அவங்களோட அந்த விட்ரோவல் அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் பிடிச்சிப்பாங்க. விட்ரவல் அமௌண்ட் கிரெடிட் ஆன மெம்பர்ஸ் வந்து இதுக்கு மேலே எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற பட்சத்தில் ஓகேங்களா, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணாங்களா கண்டிப்பாக 100% வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த விட்ரபிள் வரல அப்படின்னு நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு ஓகேங்களா. இப்போ ஆக்டிவாக இருக்கிற மெம்பர்ஸில் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகலை. இந்த விட்ரவல் ரிக்வெஸ்ட் கொடுத்த இந்த டைமில் இருந்து நெக்ஸ்ட் டைம் நான் விட்ரவல் கொடுக்கும்போது சார் சொல்லியிருந்தாங்க 7 டேஸ்க்குள்ளே வந்து ஆட்டோ டெபிட் ஆகிற மாதிரி ஓகேங்களா. நீங்கள் விட்ரவல் ரிக்வெஸ்ட் கொடுத்து 7 நாளில் உங்களுக்கு கிரெடிட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. இப்போ நீங்கள் அந்த கட்டாயப்படுத்துகிற அந்த பட்சத்தில் ஆக்டிவாக இருந்துக்கிட்டே என்ன எனக்கு அமௌண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் இந்த கொஸ்டின் வந்து கேட்டுட்ருக்கீங்க. கமெண்டர்ஸ் ஆகட்டும், யூடியூபர்ஸ் ஆகட்டும், உங்கள் டவுன்லோடர்ஸ் ஆகட்டும், அப்ளைனர்ஸ் ஆகட்டும், எல்லாரும் மெம்பர்ஸ்கிட்டும் ஒரே கொஸ்டின் இந்த கொஸ்டின் தான் கேட்டுட்ருக்கீங்க ஓகேங்களா. நான் ஆக்டிவாக இருக்கேன், எஸ்பிஓவில் நான் ஒர்க் பண்ணணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு இருந்தீங்களா நீங்கள் சைலண்ட்டாக இருங்க. கண்டிப்பாக எல்லா மெம்பர்ஸ்க்கும் அமௌண்ட் கிரெடிட் ஆகும், யாருக்கும் அமௌண்ட் கிரெடிட் ஆகாமல் இருக்காது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நியூ ஜாயினிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. இப்போ வந்து டிசம்பர் வந்து 21 ஆகிடுச்சு ஓகேங்களா. எப்படியும் இந்த மந்த் வந்து நியூ ஜாயினிங் இருக்காது. ஜனவரியில் தான் வந்து நியூ ஜாயினிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஜனவரியே ஒரு 10 இல்லாட்டினா 20 ஆகிடும் மேபி. அதனால் வந்து இருக்கிற மெம்பர்ஸ் ஃபஸ்ட்டு ஆக்டிவாக இருக்கிற மெம்பர்ஸ் வந்து எஸ்பிஓக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள் ஓகேங்களா. விட்ரபிள் வரல அப்படின்ற அந்த டென்ஷன் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது புரியுதுங்களா. நம்ம இப்போ வந்து எஸ்பிஓக்கு ப்ரெஷர் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட்டு டைம் வந்து நமக்கு அந்த 7 டேஸில் கிரெடிட் ஆகிற அந்த ஆட்டோ டெபிட் வந்து நமக்கு கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா. ஒரு டைம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை நினச்சி கூட பார்க்க முடியாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எஸ்பிஓக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் கொடுங்க. அதே மாதிரி வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது இப்போ நம்ம டாஸ்க் பண்ணுறோம்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் கண்டென்ட் ரைட்டர் அண்ட் மைக்ரோ டாஸ்க் 3 மெம்பர்ஸ்க்குமே நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, இப்போ நான் வந்து சாட்டர்டே ஒர்க் பண்ணுறேன், சாட்டர்டே ஆர் சண்டே ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் வீக் வந்து சண்டே பண்ணுங்கள் ஓகேங்களா. அந்த டைமிங்கை வந்து கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ நான் இந்த சண்டே வந்து 5 o'clock பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் அந்த 5 o'clock மேலே தான் நீங்கள் டாஸ்க் பண்ண முடியும் ஓகேங்களா. 5 o'clockனா 5 o'clockே பண்ண முடியாது. 5 o'clockக்கு மேலே ஒரு 5 hours ஆகலாம், இல்லை ஒரு 2 hours ஆகலாம், ஒரு 3 hours ஆகலாம். பட் நீங்கள் எந்த டைமிங்கில் பண்ணுறீங்களோ, டிஜிட்டல் ஆர் கண்டென்ட் ரைட்டரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து வீக்லி 1 டாஸ்க் ஓகேங்களா. இந்த வீக் அவங்க எப்போ வேணால் பண்ணலாம், அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் எப்போ வேணால் பண்ணலாம். இந்த வீக் நான் சண்டே பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீக்கு நீங்கள் மண்டே கூட பண்ணிக்கலாம். டிஜிட்டல் ஆர் கண்டென்ட் ரைட்டரை பொறுத்த வரைக்கும் அந்த டேட் வந்து கிடையாது, வீக்லி 1 டைம், வீக்கில் எப்போ வேணால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அது வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயனருக்கு அந்த மாதிரி. பட் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் வந்து நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த டேட்டில் தான் நீங்கள் பண்ணணும் அங்கே கொடுத்துருவாங்க ஓகேங்களா. அந்த டேட்டில் நீங்கள் எப்போ டாஸ்க் பண்ணீங்களோ, இப்போ நான் சாட்டர்டே சொன்னல 3 o'clock சொன்னால, அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் 3 o'clock மேலே எப்போ வேணால் நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா. நான் சொன்ன எல்லா அப்டேட்டுக்கும் நான் இங்கே எல்லா அப்டேட் இன்ஃபர்மேஷனையும் நாங்கள் சொல்லிட்டேன். இன்னும் ஏதாவது 1 or 2 இன்ஃபர்மேஷன் நம்ம மிஸ் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா. இங்கே தெளிவாக தெரிஞ்சுக்கணும், இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா, நீங்கள் நோட்டீஸ் போர்டை போயிட்டு பார்த்துக்கலாம் ஓகேங்களா. எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எஸ்பிஓவில் ட்ராவல் பண்ண முடியும். யூடியூபர்ஸு வீடியோ போடுவாங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன், அதில் அப்டேட் வந்தால் தான் நான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தீங்களா, எதுவுமே பண்ண முடியாது. நோட்டீஸ் போர்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா. தேங்க்யூ வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.